கருட புராணம் செய்திகளுக்காக காளிராஜ். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தனியார் மண்டபத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. அமைச்சர்கள் இன்பத்தமிழன், சந்திரபிரபா முத்தையா உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். வெற்றி என்பது உறுதி என்று எல்லா பத்திரிகையிலும் எழுதின, எல்லா கருத்து கணிப்புகளும் சொன்னது. சிவகாசி கேட்டிராஜி வெற்றி, சிலித்தூர் சந்திரபிரபா வெற்றி, ஒவ்வொரு நபர் ஒரு 5 தொகுதியை கற்பாக வச்சிருக்காங்க. கடைசியா வந்து போனதை கூட 2 தொகுதியை கரெக்டா போட்டாங்க. அப்ப எப்படி வெற்றி அளிப்பு விட்டோம்னு சொன்னா இது ஒரு சூறாவளி புயல் என்பது வரக்கூடிய முன்னே தெரியாது, திடீரென்று தான் வரும். அதிமுக திமுக வேண்டாம் என்று எண்ணக்கூடிய ஒரு சில வாக்காளர்கள், ஒரு குறிப்பிட்ட சில வாக்காளர்கள் ஒவ்வொரு முறையும் மாற்று கட்சி எதுவோ அதை கொண்டு போடுவாங்க. கேப்டன் விஜயகாந்த் வரும்போது அதுக்கு அவருக்கு போட்டாங்க, வைகோ அவருக்கு போட்டாங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் சீமானுக்கு போடுவாங்க. இப்படி மாற்று கருத்து உள்ளவர்கள் 2 கட்சிக்கு போட மாட்டாங்க, அதிமுக போட மாட்டாங்க, திமுக போட மாட்டாங்க. அந்த நிலையில தான் இப்போது விஜய் அவர் வந்த உடனே அந்த ஓட்டு அங்க போச்சு. அதோடு அவர் நடிகராக இருந்த காரணத்தினால் ஈஸியா மக்களிடத்திலே சென்றடைந்து இவர் 2000 ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு தருவதாக எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார். முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் 2000 ரூபாய் தருவதாக சொல்லியிருக்கிறார். இவர் முதலமைச்சராக வரவில்லை, இவரெல்லாம் முதலமைச்சர் பதவியில் இருந்தவர்கள். இவர் 2500 ரூபாய் தருவேன் என்று சொல்கிறார். வீடு இல்லாதவர்களுக்கு எல்லாம் வீடு கொடுப்பேன் என்று சொல்கிறார். கல்லூரி படிப்பு வரை எல்லோருக்கும் இலவசம் எல்லாம் அறிவிட்டார். நடக்காதது, நடக்கவே முடியாது, செய்யவே முடியாது எல்லாம் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்த காரணத்தினால் இவருக்கு ஒரு ஓட்டு போடுவேன் என்று சொல்லி எல்லோரும் நினைத்திருந்த காரணத்தினால் அவருடைய வெற்றி இன்றைக்கு வந்திருக்கிறது. இந்த வெற்றி நிச்சயமாக நிரந்தரமானது அல்ல, இது காணல் நீர். இதை நம்பி போயிருப்பவர்கள் மீண்டும் தாய்க்களத்தில் இணைவதற்கு அனுமதி கேட்கிற காலம் விரைவில் வரும். நிச்சயமாக இது நிற்காது, நிலைக்காது. இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியானது, அமைந்திருக்கின்ற ஆட்சியானது ஒரு மைனாரிட்டி ஆட்சி தான். பல்வேறு கூட்டு கட்சிகளுடைய கலவை. திமுக ஆண்டிருக்கிறது, ஒரு முறைதான் மைனாரிட்டி ஆட்சி, அதுக்கு மெஜாரிட்டி ஆட்சி தான். அதிமுக எல்லா முறையும் ஆண்டு நேரத்தில் முறை மெஜாரிட்டி ஆட்சி தான். இன்றைக்கு திமுக என்பது, இன்றைக்கு தாவேக என்பது திமுகவில் வெற்றி பெற்ற கட்சிகளை கூட்டி சேர்த்து ஆட்சி அமைந்திருக்கின்ற ஒரு ஆட்சி. ஆகவே இந்த நேரத்திலும் எப்படி நடக்கும் என்பது சொல்ல முடியாது. இன்றைக்கு அதற்குள் அவர்கள் இப்படி ஆகிவிடுவோம், அப்படி ஆகிவிடுவோம், அதிமுக கூர்ந்து போன கட்சி, இப்படி எல்லாம் சொல்லி இன்றைக்கு விஜய் பேசுகிறார். இது எல்லாம் இது போன்ற அரசியல் விமர்சனத்தை எல்லாம் அதிமுக தாங்கி பழக்கப்பட்ட இயக்கம் என்பதை வரும் காலம் தெரிவிக்கும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது அவர் முதலமைச்சராக இருந்து 77 வெற்றி பெற்று ஆட்சி அமர்ந்த பின்பு 80 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி. சிவகாசி பார்லிமெண்ட்டும் கோபிச்செட்டியம் பார்லிமெண்ட்ல 2 தான் ஜெயிச்சோம். 39 2 ஜெயிச்சு 37 நம்ம தோத்தோம். உடனே கலைஞர் போய் இந்திரா காந்தி அம்மா இடத்துல சொல்லி நடிகருடைய வேஷம் கலைந்து விட்டது, மக்கள் நமக்கு தீர்ப்பளித்து விட்டார்கள் என்று சொல்லி ஆட்சியை கலைக்க சொன்னார். அன்றைக்கு பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அதிமுக ஆட்சியை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை கலைத்தார்கள். அந்த நேரத்தில் புரட்சித் தலைவருக்கு பக்கத்திலே முதலமைச்சராக இருந்த நேரத்திலே ஆட்சி கலைக்கப்பட்டவுடன் ராமாவரம் தோட்டத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேட்டி கொடுக்கிறார். மதியம் 11-12 மணி அளவில் பேட்டி கொடுக்கும் பொழுது பக்கத்திலே உட்கார்ந்திருந்தவர் நாஞ்சில் மனோகரன், எம்ஜிஆருடைய அமைச்சர்கள் நிதியமைச்சராக இருந்தவர் நாஞ்சில் மனோகரன், கேள்விப்பட்டிருக்கிறேன். நாஞ்சில் மனோகரன் பக்கத்திலே இன்னொருத்தர் இருந்தார். நாஞ்சில் மனோகருக்கு வேண்டப்பட்டவர், அவரும் முன்னாள் அமைச்சர் பி.டி. சரஸ்வதி அவர்கள். சுப்ரஜித் ஜெயசன் இருந்தார். தலைவர் எம்ஜிஆர் பேட்டி கொடுக்கிறார். மீண்டும் களத்திலே சந்தித்து அதிமுக ஆட்சி அமைப்போம், ஏன் எங்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது என்று மக்களிடத்தில் கேள்வி எழுப்போம் என்று பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே நாஞ்சில் மனோகரன் கூட இருந்தார். அன்றைக்கு மதியம் ஜானகிமாவுடைய கரங்களால் திருக்கரங்களால் ராமாவரம் தோட்டத்திலே சாப்பிட்டார்.
சாப்பிட்டு குடிச்சிட்டு நேரம் எங்க போனாருன்னா கோபாலபுரத்துல போய் கலைஞரை பார்க்க போனாரு. அங்க போய் திமுக சேர்ந்து 5 மணிக்கு கலைஞர் பேட்டி கொடுக்கிறாரு. பக்கத்துல நாஞ்சி மலர் உட்கார்ந்துருக்காரு. அன்னைக்கு தொலைக்காட்சி கிடையாது. மறுநாள் தந்தி பேப்பர்ல இந்த செய்தி வந்து அந்த செய்தி வந்து மதிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வீட்டில் ராமாவரத்துல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்திரா காந்தி அம்மா அவர்களை தாக்கியும் திமுகவை தாக்கியும் கொடுத்த பேட்டி வருகிறது. அருகில் முன்னாள் நிதியமைச்சர் நாஞ்சில் மனோகர் இருக்கிறார் வருகிறது. மதியம் 5 மணி அளவில் அடுத்து திமுக ஆட்சிதான். இந்திரா காந்தி அரசும் திமுக முடிச்சது ஆட்சி அமைப்பு என்று சொல்லி கலைஞர் பேட்டி கொடுக்கிறார். அருகில் முன்னாள் நிதியமைச்சர் எம்ஜிஆர் அமைச்சர்கள் இருந்த நிதியமைச்சர் நாஞ்சில் மனோகர் அருகில் இருக்கிறார். பணமும் வருகிறது. 2 மடங்கு பக்கத்தில் இருக்கிறது. ஆகவே எம்ஜிஆருக்கே அந்த காலத்திலேயே கூட இருந்தவனே குளிவரி சென்னை அதிமுக பார்த்துட்டு இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி அதிமுக ஒளிஞ்சு வச்சா, ஓஞ்சி வச்சா, உறங்கி போச்சா, இல்ல தூந்து போச்சா, மீண்டும் எதிர்த்து வந்துச்சு. அதிமுக ஆட்சி அமைச்சு இறக்கிறவரை எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார். பல பேர் வெளியேறி போனாங்க. புரட்சி தலைவருக்கு 83ல எஸ்டிஎஸ் வெளியேறாரு. எம்ஜிஆர் அண்ணே என்று சொல்லி அழைத்த ஒரு சில பேர்களில் முதன்மையானவர் எஸ்டி சோமசுந்தரம் எஸ்டிஎஸ் அவர்கள். அவர் புரட்சி தலைவருக்கு எதிர்ப்பாக போய் 84லே 234 தொகுதிகளிலும் வேட்பாளர் நிப்பாட்டினார். நமது கழகம் என்று ஆரம்பித்தது. அதற்கு பின்பு அவர் மீண்டும் அதிமுகவிலே தவறை உணர்ந்து மீண்டும் எம்ஜிஆர் தலைவரே அதிமுக இணைந்த வரலாறு தான் உண்டு. ஆகவே தலைவர் காலத்தில் நடந்தது. அம்மாவுடைய காலத்திலே 91 ஆட்சிக்கு வந்த அம்மாவை துதிபாடினார்கள், வாழ்த்து பாடினார்கள். 96 தோற்றவுடனே புரட்சித்துறை அம்மாவுக்கு பக்கபலமாக இருந்த எஸ்டிஎஸ் வெளியேறினார். பலப்புறமாக இருந்த ராஜ கண்ணப்பன் வெளியேறினார். எல்லோரும் வெளியேறி போய் போட்டி அதிமுக என்று ஆரம்பித்தார்கள். அம்மாவுடைய கதி அவ்வளவுதான். அம்மாவுடைய அரசியல் வாழ்க்கை முடிந்திருந்தது. அதிமுக அலோகதா என்று சொல்லி அன்றைக்கு வசைபாடியவர்கள் எல்லாம் பொய்யாக்கி அவர்கள் பொய் கூற்றுகளை எல்லாம் உடைத்து நொறுக்கி மீண்டும் அதிமுகவை நாடாளுமன்ற தேர்தலில் 98லே டெல்லி அரியணையில் ஏற்றுகின்ற தகுதியை படைத்த கட்சியாக வளர்ந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆனால் அதிமுக அதற்கு பின்பு ஆட்சி 2000 ஆட்சியை பிடித்தோம். 2006 ஆட்சியை இழந்த நேரத்திலே உற்சாகம் போன்றவர்கள் கட்சி விட்டு போனார்கள். அதையெல்லாம் தாண்டி எத்தனையோ ஜாப்பார்கள் அம்மாவுக்கு அருகில் இருந்தவர்கள் கட்சி விட்டு போன நேரத்திலும் அம்மா இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றினார். அன்றைக்கு சொன்னார்கள், எம்ஜிஆர் இருந்தால் இதுபோல் நடக்குமா, தேர்தல் அம்மாவால் எம்ஜிஆர் ஆக முடியாது என்றெல்லாம் அம்மாவை ஒருமையை எடுத்துக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி அம்மா இறக்குகிற நேரத்திலும் இறக்கு வரை முதலமைச்சராக இருந்த வரலாறு அதிமுக. இன்றைக்கு எடப்பாடியார் அம்மாவுடைய மறைவுக்கு பின்பு முதலமைச்சராக பொறுப்புக்கு வந்த எடப்பாடியார் 4 ஆண்டு காலம் அதிமுகவை நல்ல ஆட்சி நடத்திய தலைவராக விளங்கியவர் எடப்பாடியார். இதை மறுக்க முடியாது. அன்றைக்கு அவரை துதிபாடியவர்கள் எடப்பாடியார் ஒரு ராஜதந்திரி, எடப்பாடியார் போன்ற ஒரு தலைவர் இருக்கிற காலத்தில் தான் அம்மாவுடைய ஆட்சியை சிறப்பாக நடத்தப்படுகிறது. 7.5% இடஒதுக்கீட்டு வாயிலாக அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மெடிக்கல் கல்லூரியில் படிக்கின்ற வாய்ப்பை பெற்றுக் கொடுத்த தலைவர் எடப்பாடியார் என்று புகழ்ந்தார்கள். அன்றைக்கு புகழ்ந்தவர்களுக்கு இன்றைக்கு இயற்கையாக தெரிகிறது. 4 ஆண்டு காலம் அதிமுகவை ஒரு அமாவாசை தாண்டாது என்ற திமுக நம்மை வசப்பாடிய நேரத்தில் 4 ஆண்டு காலம் அம்மா உயிரை கொடுத்து உருவாக்கிய ஆட்சியை 4 ஆண்டு காலம் நிலைநிறுத்தி காட்டிய தலைவர் எடப்பாடியார். அதற்கு பின்பு 2021 கிட்டத்தட்ட அம்மா துணைச்சார்ந்த 2வது தேர்தல் சந்திக்கிற நேரத்தில் கூட 4 சீட்டு தான் ஜெயிச்சோம். 66 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற அதிமுக கட்சி கூட்டணி கட்சியோடு 75 சீட்டுகளை பெற்று பிரதான எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடியார் இருந்தார். அதிமுக இன்றைக்கு பொலிவு இழக்கவில்லை, தோல்வி அடையவில்லை. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சூறாவளி புயல் அதிமுக திமுக நேரத்தில் திமுக வேண்டாம் என்று எண்ணியவர்கள், அதிமுக வேண்டும் என்று எண்ணியவர்கள் கூட இந்த முறை இச்சைக்கு ஓட்டு போட்டு பார்ப்பாங்க, எப்படி நடக்குது என்று பார்ப்போம். 2500 ரூபாய் கொடுப்போம் என்று சொல்கிறாங்க, எல்லோருக்கும் வீட்டுக்கு ஒரு அரசு வேலை என்று சொல்கிறாங்க என்றெல்லாம் எண்ணி நம்முடைய மக்கள் எதை நம்பக்கூடியவர்கள், தமிழ்நாட்டு மக்கள் எதை நம்பக்கூடியவர்கள், அதிலும் நம்முடைய தமிழ் பெண்கள் தமிழச்சிகள் யாரையும் நம்பிவிடுவார்கள். அப்படி ஒரு ஏற்பட்ட நம்பிக்கையின் வாயிலாகத்தான் அந்த ஓட்டுகள் வேட்பாளரை பார்க்கவில்லை, யார் நிற்கிறார் என்று பார்க்கவில்லை, அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கவில்லை, விஜயை பார்த்தார்கள், ஓட்டு போட்டார்கள். இது எப்படி நிற்கும்?
இங்கே சந்திரபாபா நிற்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? சிறுத்தூர் தொகுதிக்கு சரியானவரா? அவர் நம்ம போன பார்த்து பேசுவாரா? அவர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இல்லைன்னு சொல்லிடுவாரா? எல்லாம் தெரிந்து நமக்கு வாக்களித்தார்கள். சந்திரபாபா போனா பேசுவாங்க, வைப்பாங்க, நமக்கு ஒரு கீபோர்டு கொடுப்பாங்க, எந்த பிரச்சனைனாலும் பேசலாம் வைக்கலாம் முடிவோடு போட்டு போட்டாங்க. ஆனா காவேரிக்காக போட்டவங்க எதை பார்த்தாங்க? எதையும் பார்க்கல. யாரு வேட்பாளர் தெரியாது, ஒண்ணுமே தெரியாம ஓட்டு போட்டுருக்காங்க. ஆக அந்த ஓட்டு செல்லாத ஓட்டால்தான் எங்களை போட்டவர்கள் அங்கே போட்டவர்கள் நினைக்க வேண்டும். இன்றைக்கு மக்கள் யோசிக்கிறாங்க, மக்கள் யோசிக்க ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு நன்றி சொல்லி சந்திரபாபுவோ நம்முடைய உறுப்பினர் சந்திரபாபு போதிக்கோ, காட்சாவரம் போதிக்கோ, ராமசாயபுரம் போதிக்கோ, மகராஜபுரம் போதிக்கு போய் இருந்தாங்கன்னா 100 பேர் நிற்பாங்க. எப்படிப்பா இருக்கு? நாங்களாம் உணர்ந்தாம ஓட்டு போட்டோம் என்னமா நினைச்சுதான் கேட்பாங்க. இந்த சந்தேகம் எல்லாருக்கும் ஓடுது. ஓட்டு எப்படி போச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல. அது ஒரு நடக்கட்டும். இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கு. உனக்கு தான் ஓட்டு போட்டோமான்னு சொல்லக்கூடிய பாக்குறோம். நிறைய சிவகாசி என்ன பேசுறாங்க, பெருமையில பேசுறாங்க, ராஜமாத்திர பேசுறாங்க, பாக்குறோம். ஆனா இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிற எம்எல்ஏக்கு இவங்க போய் ஒரு இடத்துல நிக்க நடிசல போட்டோம். யாராவது இவங்களை பார்த்து பேசுவாங்களா? எம்எல்ஏ வந்திருக்காங்கன்னு சொல்லி மரியாதை கொடுப்பாங்க? அது காணல் நீர், அது காணல் நீர். நாம் குளத்து நீர், நாம் அருவி, அது சுனாமி. அந்த சுனாமியில வெற்றி பெற்றவர்கள் என்றைக்கு நிலையாக இருக்க முடியாது. அந்த வெற்றி நிலைக்காது. எனக்கு தெரிந்த அளவுக்கு சொல்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு ஏற்பட்ட சோதனை இயக்கத்தில் அவ்வளவு பேர் கவனிச்சு எம்ஜிஆருக்கு இருந்த தலைவர்கள் வெளியேறாங்க. அம்மாவுக்கு அவ்வளவு சோதனை வச்சு அம்மாவோட தலைவர்கள் வெளியேறாங்க. இன்னைக்கு எடப்பாடியாருக்கு வந்திருக்கு. இன்னைக்கு எடப்பாடி போயிருந்தவங்க எம்எல்ஏ ரிசைன் பண்ணிருக்கீங்க. திரும்ப யாராவது எம்எல்ஏ வர முடியுமா? அவங்க வாழ்க்கையில சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நினைக்க முடியுமா? ரெட்டலை சின்னமும் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அதிமுக ஆள வேண்டும், அதிமுக ஆட்சி வேண்டும் என்று சொல்லிதான் ரெட்டலைக்கு இவர்களுக்கு வாக்களித்தார்கள். அந்த வாக்குகளை வாங்கிய இவர்கள் ரிசைன் பண்றாங்க. என்ன அர்த்தம்? இனிமே உங்களுக்கு மக்கள் ஓட்டு கிடைக்கவே கிடைக்காது, கொடுக்க மாட்டாங்க. அதற்குரிய சூழ்நிலை அமையும். ஆகவே நீங்க அத்தனை பேரும் தைரியமாக இருக்கிறது. களத்தில் இன்றைக்கு யாரும் அதிமுகவுடைய தொண்டர்கள், லட்சம் தொண்டர்கள், கோடிக்கணக்கான தொண்டர்கள் யாரும் இடப்பெயர்ச்சி ஆகவில்லை. இது அத்தனை பேருக்கு தெரியும். அரசியல் வல்லுநர்களாக தெரியும். தலைவராக இருக்கக்கூடியவர்கள் அங்கே போக அதை சாய்த்து விடலாமா, மண்ணடித்து விடலாமா, மண்ணள்ளி விடலாமா, அங்கே போன கல்லடித்து விடலாமா, அங்கே போன டிராக்டர் வாங்கிடலாமா, போஸ்டிங் போடலாமா என்று சொல்லி லாப நோக்கத்தோடு போனவர்கள். இவர்களை பற்றி அவர்களுக்கும் தெரியும். ஏன் இவர்கள் வருகிறார் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் அதிமுகவை இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் லட்சியவாதிகள், லட்சிய இளைஞர்கள். எம்ஜிஆர் ஆட்சி வர வேண்டும், அம்மாவுடைய ஆட்சி வர வேண்டும், எடப்பாடி ஆட்சி வர வேண்டும், ரெட்டலை ஜெயிக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய கோடிக்கணக்கான தொண்டர்கள் ஒருவர் கூட அடிமாறவில்லை. அடிமாறக்கூடிய முன்னாள் அமைச்சர்களோ, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களோ அத்தனை பேரும் மக்களால் ஓரங்கட்டப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு அவர்கள் போய் என்ன சாய்த்து போகிறார்கள்? காலம் மாறுகின்ற காட்சியை நாம் அத்தனை பேர் பார்க்கிறோம். சிலுத்தூர் தொகுதியிலே எடுத்துக்காட்டாக எடுத்துக் கொள்ளுங்கள். சிலுத்தூர் நகராட்சியில் இன்றைக்கு யாரிடத்துல போய் என்ன சொல்ல என்ற கேள்வி எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. பிரச்சனை யாரிடத்துல பேசுவது? முத்துராசனை பேசலாமா? இன்பத்தமிழ் சொல்லலாமா? குறுகிய முருகனை சொல்லலாமா? சுப்பாவை சொல்லலாமா? பெருமாள் பிச்சை சொல்லலாமா? சரி, சந்திரபாபுவை பார்த்து சொல்லலாமா? முத்தியாவை பார்த்து சொல்லலாமா என்ற நிலையில எண்ணக்கூடியவர்கள் யோசிக்கிறார்கள். நம்ம சடைப்பார்களே, நாங்கள் அதிகாரம் இல்லாமல் இருக்கிறோம் என்று சொல்வார்களே, அப்போது யாரிடத்திலே போய் பிரச்சனையை சொல்ல, நகராட்சியில் ஒரு பணி நடக்கும் சொன்னால் யாரிடத்திலே சொல்ல என்று அவர்களுக்கு தெரியவில்லை, புரியவில்லை. அதிமுக ஆட்சி அமைந்திருக்கும் சொன்னால் ஒவ்வொரு கிராமத்திலையும் 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேரை யாருக்கையாவது ஒரு ஆளை சொன்னா போதும். ஒரு ஆளை சொன்னா உடனடியாக ஒன்றிய செயலாளர் தவறும், சட்டமன்ற உறுப்பினர் போறோம், எம்எல்ஏ போறதுக்கு போறோம், அந்த பிரச்சனை முடியும். இன்னைக்கு எங்க வேலை நடக்குது? எந்த பணி நடக்குது? இது ஒரு மாயாஜால வித்தையை காட்டி வந்திருக்கிறார்கள். ஆகவே நிச்சயம் இது ஜெயிக்காது, நிலைக்காது. ஆகவே நம்முடைய இயக்கத்துடைய கிளைக்கழக செயலாளர்கள், நம்முடைய இயக்கத்துடைய வட்டக்கழக செயலாளர்கள் தைரியமாக இருக்கிறது.
நிம்மதியாக இருங்கள். நல்ல எதிர்காலம் அதிமுக உண்டு. நல்ல எதிர்காலத்தை எடப்பாடி அமைத்து கொடுப்பார். அதற்குரிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்போது நாங்கள் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை நல்ல இடத்துக்கு உங்களை அழைத்து செல்கிறோம். அதிமுக ஒன்றும் இப்போது பலவீனமான இயக்கமாக இல்லை. இன்றைக்கும் ஓட்டு சதவீதத்தை பார்க்கின்ற பொழுது 0.7% அதிமுகவுக்கு தான் ஓட்டு அதிகம். மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு குறைந்திருக்கிறது, நமக்கு ஓட்டு கூடியிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலை விட. ஆகவே இயக்கம் வெற்றியை பெற்றிருக்கலாம், தேர்தல் களத்திலே வெற்றியை பெற்றிருக்கலாம் ஒழிய களத்தை நாம் இழக்கவில்லை. இன்றைக்கும் தேர்தல் களத்திலே அதிமுக வலுவான இயக்கம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இரட்டை இலை என்பது எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட மகத்தான இலை. அதற்கு என்றைக்கும் வாக்கு உண்டே ஒழிய அதற்கு என்றைக்கும் தாழ்வே கிடையாது. ஆகவே மத்தநாடு பகுதியைச் சேர்ந்தவர்கள், பேரூராட்சி பகுதியைச் சேர்ந்தவர்கள், சிலுத்தூர் நகரத்தை சேர்ந்தவர்கள், சிலுத்தூர் ஒன்றியைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேர்களையும் நான் கடமைப்பை கண்டுகொள்கிறேன். உங்களுக்கு அரணாக கேட்டார் பாலாஜி நானும் இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேரும் இருப்போம். ஆளுங்கட்சியாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? பலம் பொருந்திய மத யானைக்கு ஒப்பான திமுக ஆட்சி அதிகாரத்தையே பார்த்தவர்கள் நாம், அதையே சந்தித்து பழக்கப்பட்டவர்கள் நாம். இந்த ஆட்சி நம்ம என்ன செய்யணும்? நாம் தவறு செய்கின்ற கூட்டமா, மக்களுக்காக உழைக்கின்ற கூட்டம். ஆகவே யாரை கண்டும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கட்சியினுடைய தலைவர் எடப்பாடிக்கு கட்டுப்படுவோம், அதிமுக கட்டுப்படுவோம், அதிமுக ஆளுகிற இடத்துக்கு வருவதற்காக உழைப்போம். நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக என்றைக்கும் நாங்கள் இருப்போம் என்ற, நான் இருப்பேன் என்ற, நாங்கள் அத்தனை பேர் இருப்போம் என்ற உறுதியை சொல்லி நன்றி கூறி ஒவ்வொரு ஒன்றியச்சாளர்களும் தங்கள் கருத்துக்களை சொல்வார்கள். அதுவரை பொறுமையாக இருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டு நம்முடைய ஒன்றிய கழகம் சொல்லுங்க, ஒன்றிய கழகத்தினுடைய கோட்டையில் பெரிசா அவர்கள்